சுதம் பரிசுத்தாவின் பேரால் ஆமென். இன்றைக்கு வந்து சேர்ச்சியில் கேட்பாங்க எல்லா பாவ செயலையும் செஞ்சு இப்போ கல்லிகள் அவர் புனிதரா அதுக்காக நாங்க வந்ததே ஆலய தரிசனத்துக்கு அதான் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம். இருவையண்டிருக்கா அதான்டா நானே கண்டுபிடிச்சாச்சு ஒரு மாதிரியா ஆண்ட்ருக்கு சரி ஆக்கலுங்க மறுபடியும் பிள்ளையான சேம் வேன் அதை பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். இந்த பாருங்க ஒன்றுமே இல்லையாப்பா இவ்வளோ பின்னே கையை கட்டி நிற்கிறேன் அது எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கரைக்கிறதுக்கு வந்து நிற்கும். இருபது மூத்த புத்தியா நல்ல லைட்டு அவங்களோட பிற அவனையே வெயிட் பண்ணுவோம். செலவு பண்ணி வந்து என்ன செய்யப்படுறது அவங்களோட அப்பாவும் அவனும் பியரை வாங்கி வச்சுதான் வந்திருக்காங்க. சாப்பாடு ஓம் அருவாம் உருவாம் முருகா போற்றி. அப்பனே முருகா எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு. கஷ்டம் அது. வேலாயுதா வினை தீர்ப்பவா நல்லூரின் நடுநாயகா. ஆலய தரிசனம் எப்படி இருந்துச்சு? என்ன முன்னாள் இருக்கிறார் உள்ள போனோடனே சட்டைகள் கொண்டு சட்டியை பார்க்கலாம். எப்படி 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 என்ன சொன்னவர் என்ன சொன்னார் கோபி என்ன சொன்னோம் நீ சொல்லு பயப்படா சொல்லு. சட்டையை கலட்ட சொல்றது ஏன் தேவையில்லாம சட்டைகள் வெனியன் கண்டுபிடிச்சிட்டு அதை வேலை யாருக்கு இது இல்ல மட்டக்களப்பு மண்ணுக்கே அவமானம். நல்லூருக்கு வர விருப்பமானாக்கள் வந்து ஒரு கட்டளை மேனியோட வந்தா கட்டளா இருக்கும். ஏன்னு சொன்னா உள்ள போக்குள்ள நீங்க வந்து ஷர்ட்டை கலட்ட வந்து வெனியன் போட்டுருந்தா வெனியனை கலட்டணும். கொஞ்சம் ட்ரௌசரை மேல உயர்த்தி போட்டுவாங்க. உள்ள போட வேண்டியெல்லாம் போட்டு வந்துருங்க. என்ன போட வேண்டிய அஜாட்டியா ஓகே. அடுத்தது காலையில மதியம் இரவு 10 நிமிஷம் தான் பூசை. அந்த டைம் தான் நடை திறக்கப்பட்டிருக்கும். உள்ள போகலாம். அது 10 நிமிஷத்துக்குள்ள பூசை முடிஞ்சு வெளியே வந்துடும். இப்போ ஆலய தரிசனம் ஒன்று முடிச்சாச்சு. உள்ள கேமரா கொண்டு போயிடாது அதனால வீடியோ எடுக்கல. இப்ப 2வது ஆலயத்துக்கு போகிறோம். தெய்வ தரிசனம் இது திவ்ய தரிசனம் பாட்டை போட்டு அந்த இலங்கை படத்துக்கு மேல ஒரு கார் உண்டு ஒரு தெய்வ தரிசனம் இது திவ்ய தரிசனம் தெய்வ தரிசனம் இது நித்திய தரிசனம் வந்தது வந்தது நம்மில்லம் வாசலில் வரைந்திடுமா கோலம் பேரின்பம் இனி ஆரம்பம் தெய்வ தரிசனம். அடுத்த இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இவர் தான் எங்க எடிட்டர். சுஜி இவர் வீடியோல வராம தப்பி கொண்டே இருக்கார். தினம் மகேந்திரன் கட்டாயம் பாக்கணும். நீங்க ஜோக் கொஞ்சம் குறைவா தான் இருக்கீங்க. தினம் சரியான ஜோக் குறைவா தான் இருக்கு. இல்ல இல்ல அவன் நீங்க சொன்னதை அப்படியே செட்டியான பாசிட்டிவா எடுத்து அதுக்கான ஜோக்குக்கான ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல ஈடுபட்டியார். அடுத்தடுத்த ஆலய தரிசனத்தில் மனோஜின் மண்ணாங்கட்டி ஜோக்குகள் உள்ளாரங்கும். ஓகே அடுத்த 2வது ஆலய தரிசனத்துக்கு போறோம். எங்க மஞ்சா அடுத்தது கோவில் செல்லச்சந்நிதியா சந்நிதி. அது செல்லமா இருந்தானே செல்வமா இருந்தானே நமக்கு நம்ம சந்நிதியை போய் அடையணும். ஏன்னா ஆலய தரிசனம் தான் நமக்கு. என்ன நீ எவ்வளவு வைக்கிறீங்க? அது என்ன நம்ம வேதத்துல போனா என்ன சைவத்துல போனா என்ன ஆன்மீகத்தை நோக்கி போனோம்ல. சரி குறிப்பா வந்து இன்னைக்கு மரக்கறி சாப்பிட்ட வெடி சாப்பாடு தம்ம அது தெரியாது. அதெல்லாம் நம்ம லெமன் ரைஸ் லெமன் டீ லெமன் லீஃப் ஒண்ணுமே இல்லைங்க. நல்லூர் தெற்கு வாசல் நீ சொல்லுவிய ஒரு வாசல். அந்த வாசலுக்கு அங்கால தான் இருக்கு ரியோ கோப்போசி. இந்த பொம்மை சோஃபி கேக்குதா கோபி? பொம்மை இல்லைங்க பெண். தக்கு தக்க தக்க தங்க தின்னா தின்னா தோன் தைய தைய தக்கு நினைத்தான் ஆலய தரிசனம் போய் கொண்டிருக்கோம். பஜனை பாடல்கள் வந்து கொண்டிருக்கோம். அவ்வளவுதான் சொல்றோம்.
ஆண்டவரே கத்தருக்கு தான் சோஸ்திரம். அந்த ஐயாட வெட்டி ஏறி திங்குது. டேய் என்னடா ஆபாசமா ஏன்டா காய் ஆபாசம். ஆபாசம் தான் இருக்கும் இன்றைக்கு. பீப் 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 பீப். சுஜி ஜஃப்னா புள்ளண்டு பாப்பா. நமக்கு அது தேவையில்ல பிரதர். ஆலய தரிசனத்துக்கு எது குறுக்க வந்தாலும் ஆண்டி நம்ம போவோம். குறுக்க இந்த கௌசிக் வந்தா பெட்ரோல் செட்டை தாண்ட கூடாது, அது குறுக்க வரலாம். அது வந்தா தான் ஒன்று இருக்கி எம்ஜிஆர் இல்ல பிரதர் பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் பின்னுகர் கொஞ்சம் இடம் அவருக்கு 4 கதை கழிச்சாதான். ஐயோ உங்களுக்கு இங்கெல்லாம் வேறங்க இருக்கா போணுமா? இதுல இருக்கா 1 கிலோமீட்டர் இங்கே வெட்டுங்க. 1 கிலோமீட்டர் டவுட் தான் பிரதர். ரிசர்வ் ஆகி ரொம்ப நேரம் பிரதர். அது வெற்றிவேல் முருகனுக்கு ஆலயத்தை சும்மா தரிசிக்கலாமா? கஷ்டப்பட்டு தான் போகணும். கஷ்டப்பட்டு கார்ல போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். தூரத்துல சந்நிதி தெரியுது, செல்வ சந்நிதியாம். போறோம் செல்வ சந்நிதியை வந்து அடைஞ்சிட்டோம். பக்தர் அடிகார்கள் குவிந்த வண்ணம் காணப்படுகிறார்கள். ரைட் அவ்வளவுதான் பிரதர். சந்நிதி அடைஞ்ச புண்ணியத்தை என்ன சந்நிதி இடிச்சு வச்சுக்கானுகள். என்னன்னு உனக்கு தெரியும் சமாதி கதை? எதுரா சந்நிதி எப்ப உண்மையிலேயே எனக்கு தெரியல பிரதர். அந்த கந்தனுக்கு அரோகரா கேமராவை புடிச்சு திருப்பி மூஞ்ச காட்டுற அந்த நாயிடம் மங்களா ஒரு மங்களா அடிச்சு ஆட கொண்டு நிம்மதியாரி பண்ணுவோம் ஜோடியா. அதான் ரிவர்ஸ் பண்ண போறேன். இல்ல மச்சா தேங்காய் கடை மச்சான் கார் எனக்கு இந்த கார்ல சென்யோரிட்டா அதுல ஐயரை நான் இறக்குறேன் எடுத்தாங்க. நல்லா ரீஸ். இங்க வந்து நம்ம அந்த கோயில பார்த்த மாதிரி எல்லாம் இல்ல, சேர்க்கால் பித்தவளை ஃப்ரீ. அதனால கேமராமேன் எஸ். அது மட்டும் இல்ல, இங்க வந்து கல்யாணம் தான் ஸ்பெஷல். மாப்பிள்ளையும் இருந்தா காணும். இவ்வளவு ஒரு கல்யாணம் நடந்து தரிசனம் 2 வெர்ஷன் 2. ஓம் முருகா ஓம் முருகா சரவண பவகுக வடிவேலா. ஓம் முருகா சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு எப்படி கும்பிட்டா விலக மாட்டாங்க, நம்ம முட்டி மோதி போய் போதும். அப்பனே விநாயகா. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? இது என்னத்துக்கா? வாங்க இந்த கோயில்ல அன்னதான கந்தர்னு சொல்லுவாங்க. அன்னதானம் நடக்கட்டி சொல்லுடா. சோறு தான் முக்கியம், நம்ம அதை சொல்லிட்டோம். எல்லா படங்களையும் பார்த்துருப்பீங்க. தொட்டில் கட்டுற என்னதுக்கு தொட்டில் கட்டுறவங்க புள்ள வரக்கணும்னு சொல்றதுக்காக தொட்டில் கட்டுவாங்க. இங்க நல்லா ஃபேமஸா இருக்கலாம். எனக்கு இதை பத்தி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வரல. ஃபுல் பாப்பிளையோட 2 பாப்பிளை வச்சிருக்காங்க ட்வின்ஸ். அது மாதிரி இது வந்து பெரிய டோர், பெரிய பிள்ளை. உள்ள பொம்பளை டோல் வச்சீங்கன்னா பொம்பளை பிள்ளை, ஆம்பளை டோல் வச்சீங்கன்னா ஆம்பளை பிள்ளை. வாங்க வாங்க அண்ணா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு
தோல் எப்படி இருக்கிறவங்க முக்கியம். அரை மண்டியோட எல்லாம் வைக்க கூடாது. பகிர்றாங்க. நல்லா இருக்கணும். கூட தான் வருவானு சரியா, என்னோட காய்ச்சிட்டு வருவானு திடீரென்று பக்தி ஆயிடுவானு. ஓகே, ஆலயம் மண்டன் ஆத்மா லயப்படி நடக்கும். பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க என்ன பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன பட்டு ஓகே. டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும், ஆனா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இதுதான் ஆலயம். தமிழ்ல சொல்லுங்க. பல பல பிரச்சனைகள் வரலாம், பற்பல வேதனைகள் சோதனைகள் வரலாம். என்ன வந்தானே அதை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் தேவை. My patience is waning. Flashback. டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும், ஆனா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இதுதான் ஆலயம். சாரி. 1 hour later. சொல்லி அழுகிறதுக்கும் கவலைகள் தீர்க்கிறதுக்கும் 2 hours later. சக்தி இருக்கின்ற நினைச்சிட்டு Much later. அவங்களுடைய இருக்கிற கவலையை இறக்கி அமைதிப்படுத்திடும். அந்த பெரிய மரம் இல்ல, அந்த பெரிய மரத்துக்கடியில அதே மரமா, அந்த மரம் தான். நானும் சாக்லேட்லாம் போட்டு அது பையில போட்டு அவங்களுடைய இருக்கிற கவலையை இறக்கி எங்க இறக்கி சும்மா சொல்லி சொல்லி அப்ப அமைதியாயிரும். அப்படி சொன்னா ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோழி. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஆலய தரிசனம் என்பது மிக முக்கியமாக கருதப்படுது இப்பத்தைய காலப்பகுதியில். அங்கல பூமி யாம் இருக்க பயமே. யாம் இருக்க பயமே ஜெமில். ஜெமில் இருக்க பயமே என்ற அவர் அந்த அன்பே சிவத்துல வராப்புல சோட்டா வச்சுக்கார். யாம் இருக்க பயமே. நீங்க ஆலயம் ஆன்மா லயப்படும் இடம். ஆன்மா லயப்படும் இடம் என்ன பொருள் வந்து கடவுளோட ஒன்றிணைகிற ஒரு இடம். லயப்படுறன்னா இணைகிற ஆன்மா கடவுளோட இணைகிறவருக்கான அமைக்கப்பட்ட இடம் தான் ஆலயம். மணி வந்து பேக்ரவுண்ட்ல போடணும். டிங் அடிச்சுட்டு வாடா. அது இல்ல மணியே இல்ல, கழட்டிட்டான். அடி. ஆன்மா வந்து கடவுளோட இணைகிற இடம் தான் வந்து ஆலயம். இல்லை, இந்த கோயிலில் எங்கள் அண்ணா கல்யாணம் வந்தது. இதில் வந்து இந்த கோயிலில் இருக்கிற ஸ்பெஷல் வந்து ஒரே முகூர்த்தத்தில் 10 கல்யாணம் ஒரே டைமில் நடக்கும். எப்படின்னு சொன்னால் இங்கே மணவரையெல்லாம் வச்சு கொண்டு செய்ய மாட்டாங்க. நார்மலாக மாப்பிள்ளையும் பொம்பளையும் வந்தால் தாலியை உள்ளே கொடுத்து முருகன்கிட்ட கொடுத்துட்டு எடுத்து கட்டுறது தான், அவ்வளோதான். கோயிலில் தான் வந்து அன்னதான கந்தன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தொடர்ந்து அன்னதானம் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அறுசுவை சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போவும் கொடுக்குறாங்க. கட்டிட்டாங்களோ? இப்பதான் சொல்லி முடிச்சவன். மாப்பிள்ளையும் பொண்ணுங்க இருந்தா காணும். கட்டிட்டாங்க. 2 மாலை போட்டுருக்காங்க. உங்களுக்கு லொகுகா என்னதான் கட்ட போறா? கல்யாணம். ஓ, தம்பி உஷாரா. கட்டி அண்ணா என்ன போட்டீங்க? அந்த இருக்கானே குடுத்துக்கு சாப்பிட்டு இருக்காங்க. நீ கட்டி தம்பி, காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. எப்படி இருக்கு? ஹாய் கைஸ். இப்ப கேட்க மாட்டான். ஹாய் கைஸ். செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? கெம்பா குடிங்க, தெம்பா இருங்க. இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. கெம்பா நிலையா நன்னி கலக்கிறாங்க. ஒரு இனிப்பு கூட தாங்க. ஒரு போத்தலை உடைச்சி ஊத்திட்டு நீ கலந்து விடுறது டொனிக். இப்போ நாங்கள் 2வது கோயிலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 2வது கோயில் தான் வந்து நம்மட செல்லச்சந்நிதியான் கோயிலுக்கு நாங்கள் ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் 3வது கோயிலான கீரிமலை, அதாவது நகுலேச்சரத்துக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். ஃபுல்லாக பழைய சாமான்
பழைய சாமானை ஒழுங்காக வச்சுருக்காங்க பாருங்க, அப்படியே இதுக்கு தெரிஞ்சாங்க. நாங்கள் அப்போ அடுத்து நகுலேச்சரத்துலேருந்து உங்களுக்கு எங்களோட ஆலய தரிசனத்தை காட்டுறோம். எங்களோட எடிட்டர் எடிபியோட உங்கள் ஆத்தலஸ். அமுக டுமுக அமால் டுமால்.